Hello crypto partners, welcome to Crypto Tamil Assistance YouTube channel. Finally இந்த போஸ்ட் ஏர் அவுட் இந்த ஒரு ஹாப்பியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. 16ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு இன்னும் ஒரு 6-7 நாட்களில் போஸ்ட் லிஸ்டிங்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒஃபிஷியலான நியூஸ். ஸோ அதிகமாக லிஸ்ட் ஆகலாம் என்னன்னு சொன்னால் ஒரு 31ஆம் தேதி மார்ச் மாதம் லிஸ்டிங் டைம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் லேட் ஆகி நேற்றும் பார்த்துருந்தோம். வெனிஸ்டே அண்டு எங்களுடைய லிஸ்டிங் அப்டேட் சொல்லியிருந்தாங்க, சொல்லிட்டாங்க. ஸோ பார்ப்போம். அடுத்து இந்த சிபென் நெட்வொர்க் நேற்று நீங்கள் ஒரு 12 மணி 1 மணி போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விடிய காத்தால் சிபென் டோக்கன் லிஸ்ட் ஆகிட்டுது. எல்லாருமே பிட் மார்ட்டில் சில பேர் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, சில பேர் அந்த டைம்லேயே செல் பண்ணி $6 ப்ராஃபிட்லாம் எடுத்திருப்பீங்க. அது ஒரு ஒஃபிஷியலான லிஸ்டிங் இல்லை. இந்த பிட் மார்ட்டில் ஏற்பட்ட சிறிய டெஸ்டிங் பர்பஸால் அது அப்படி லிஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லி அவங்க ஒஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. பிட் மார்ட்டும் அறிவிச்சிருக்காங்க, சிபென் அறிவிச்சிருக்காங்க. ஸோ செல் பண்ணிடுறவர்கள் வெரி சாரி, உங்களால் அதை ரிகவர் பண்ண முடியாது. முடிஞ்சுன்னா நாளைக்கு முடிஞ்சுன்னா பண்ணி பாருங்கள். ஆனால் இதில் மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னென்னு சொன்னால் அவங்க சிபென் டோக்கன் நிறைய பேர் விற்றுருப்பாங்க. லிஸ்ட் ஆனவுடனே நிறைய பேர் இந்த பேனிக் செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் அதை வேல்ஸ் பை பண்ணியிருக்கிறதுக்கான சான்சல் இருக்குது. ஸோ ஒஃபிஷியல் லிஸ்டிங் நாளைக்கு சரியாக 8:30 மணிக்கு தான் லிஸ்ட் ஆகுது. நேற்று ட்ரேட் ஆகிற ப்ரைஸை பாருங்கள், 0.001 சரியான லோ ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிக்கொண்டு வந்திருக்கு. நேற்று அந்த லிஸ்டிங் டைமில் அப்படி தான் வந்து நாளைக்கு 8:30 சரியாக பார்ப்போம். அடுத்து வந்து கேசரி ஆட்ரோப் கேசரி நெட்வொர்க்கில் லோடிங் இன் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெகு விரைவில் இவங்களோட லிஸ்டிங் அப்டேட் வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது ஃப்ரீ டோக்கன் சொல்லப்படுற ஆட்ரோப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தோம் டெலிகிராமில். இந்த பவல் த்ரோஸ் டெலிகிராமில் CEO அரெஸ்ட் பண்ணப்பட்ட டைம் இந்த ஏர்ட்ரோப் வந்திருந்தது. பெரிய அளவில் நாங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணலை. என்ன சொன்னால் டெலிகிராம் போர்ட்டில் நாங்கள் நிறைய அளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணலை. இப்போ திடீர்னு சொல்லி லிஸ்டிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கூகோயின் அண்ட் கேட்டோயோ 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 12 மணிக்கு யூடிசி டைமுக்கு லிஸ்ட் பண்ணுறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் லிங்க்கில் இருக்குது. உங்களுடைய அந்த பேஜுக்குள்ளே போனீங்களா அந்த எப்படி கேட்கும், அதில் உங்களுடைய எலெக்ஷன் காட்டும். அந்த எலெக்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நான் லிங்க் தந்திருக்கேன். கிளைம் யூஆர் ஃப்ரீ டோக்ஸ்ன்னு சொல்லி தந்திருக்கேன். 15ஆம் தேதி லிஸ்டிங், 14ஆம் தேதியோட இந்த டோக்கன் கிளைம் எண்ட் ஆகுது. ஃப்ரீயாக நாங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இருந்தால் நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். கூகோயினா கேட்டோயோவா கோயின் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி கேட்கும். உங்களோட மேலே உங்களுடைய டோட்டல் எலெக்ஷன் காட்டும். அதை செலக்ட் பண்ணி போட்டு இதில் உங்களுடைய யூஐடி கொடுக்கணும். உங்களுடைய இந்த எக்ஸ்சேஞ்சுடைய யூஐடி, அதுக்குள்ள டிபாசிட் அட்ரஸ், அதுக்குள்ள உங்களுடைய டோக்கன் எத்தனை டோக்கன் இருக்கோ மேக்ஸிமத்தை கொடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு ஒரு 59 டோக்கன் தான் எனக்கு எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு டிபாசிட் பேஜில் போய்ட்டு ஃப்ரீ டோக்ஸ்ன்னு அடிச்சிங்கன்னா அந்த கோயின் வரும். பிஎஸ்சி நெட்வொர்க்கில் லிஸ்ட் ஆகுது. அதனுடைய டிபாசிட் அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சேவ் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே ஆகிடும். அடுத்தது பெரசேல்னு சொல்லப்படுற ஆட்டம் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தோம். டெப்பின் ப்ராஜெக்ட் அது எண்ட் ஆகிட்டு. சீசன் 0 எண்ட் ஆகிட்டு. சீசன் 1 எப்போயும் ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்டேட்டில் வாரம் நான் தெரியப்படுத்துவேன். ஸோ எண்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் கவலைப்பட வேணாம். அந்த சீசன் 9ஆம் தேதியோடு எண்ட் ஆகிட்டு சொல்லி அவங்க ஒஃபிஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் earn பண்ணி வச்சுருப்போம். அது எண்ட் ஆகிட்டு. ரைட். அடுத்தது ஃப்ளோ 3 நெட்வொர்க்னு சொல்லப்படுற டெப்பின் மைனிங் நாங்கள் பண்ணி கொண்டு இருந்தோம். அது நேற்று மெயின்டெனன்ஸ் மோடுன்னு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். மெயின்டெனன்ஸ் சில அப்டேட்டுகளுக்காக மெயின்டெனன்ஸ் மோடுக்கு போகிறதாக சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த மெயின்டெனன்ஸ் மோட்லாம் எண்ட் ஆகி புதுசாக ஒரு எக்ஸ்டென்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் நாங்கள் பழைய எக்ஸ்டென்ஷனை டிலீட் பண்ணி போட்டு புது எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அவங்க டீட்டெயிலான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நியூ வெர்ஷன் அப்டேட், ஃபாஸ்ட் பாயிண்ட் ஏர்னிங் அண்ட் ஸ்மூத்தாக யூஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சில இதுகளுக்காக வந்திருக்கு. அதோட நாங்கள் ஸ்டார்டிங்கில் வாலெட்டை மட்டும் கனெக்ட் பண்ணி அதை லாகின் பண்ணோம். இப்போ மெயில் ஆட் பண்ணுற ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. மெயில் ஆட் பண்ணுறதுக்காக வாலெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபேக்கான பொட்டுகளை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் கீழே ஒரு லிங்க் தந்திருக்காங்க. அந்த லிங்கில் நாங்கள் எப்படி இதை ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி நாங்கள் புது அப்டேட்டை நாங்கள் ஏற்ற மாதிரி இன்னும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த லிங்கை போய்ட்டு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி போட்டு சைன் அப் பண்ணணும். முதல்ல சைன் அப் பண்ணணும், அதுக்கப்புறம் லாகின் பண்ணணும். புது மெயில் ஆல்ரெடி நாங்கள் மெயில் கொடுக்கல. ஸோ நாங்கள் புது மெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணணும். அது பிறகு ஈஸி லாகின் யூஸிங் இமெயிலோ கூகுள். நாங்கள் அந்த கூகுளை யூஸ் பண்ணலாம் அல்லது இமெயிலை யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். லாகின் பண்ண பிறகு நாங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். எந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்க, நான் சொல்கிறது புது யூசர்ஸ்க்கு இல்லை, பழைய யூசர்ஸ்க்கு ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் ஆல்ரெடி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற பெந்தம் வாலெட் இல்லை சோல்ஃபே வாலெட், எந்த சொலோனா சப்போர்ட் வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்களோ அதே வாலெட் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். புதுசாக யூஸ் பண்ண போகிற ஆட்கள் நிறைய வாலெட் அவங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய வாலெட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மெட்டாமாஸ்க் ட்ரஸ்ட் வாலெட்னு சொல்லி நிறைய வாலெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பமான வாலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் எந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணீங்களோ அதே வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளணும். அது எத்தனாம் தேதிக்கு முதல்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு முழுக்க இந்த வேலையை செய்யணும். பழைய யூசர்ஸ், புது யூசர்ஸ் பிரச்சனை இல்லை. பழைய யூஸ் அதே வாலெட்டை கனெக்ட் பண்ண விடத்து உங்களுடைய பழைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிடும். அது புது அக்கௌண்ட்டாக தான் அது அப்டேட்டில் இருக்கும். ஸோ 15ஆம் தேதிக்கு முழுக்க பழைய யூசர்ஸ் உங்களுடைய மெயிலே கொடுத்து புது மெயிலை கொடுங்க. அதோட உங்களோட பழைய வாலெட்டை கனெக்ட் பண்ணி இதை வெரிஃபை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் போயிருக்கும். டே காலையிலேருந்து அதை காணையில் நான் எங்களோட டெலிகிராம் சேனலில் அதோட எக்ஸ்டென்ஷன் லிங்க் தருவேன்.
புது எக்ஸ்டென்ஷன் லிங்க். அந்த எக்ஸ்டென்ஷன் லிங்கை போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா புது எக்ஸ்டென்ஷன் வரும். அதை ஆட் டு க்ரோம் கொடுத்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. பழசு வந்து அதை ரிமூவ் ஃப்ரம் க்ரோம் கொடுத்து போட்டு புதுசு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி லொகின் பேஜ் வரும். கீழே சைன் அப் ஆப்ஷன் இருக்குது. அந்த சைன் அப் கூகுளுக்குள்ள சைன் அப் ஆப்ஷன் இருக்குது. சைன் அப் கொடுத்து உங்களுடைய யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதே பாஸ்வேர்ட் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லொகின் பண்ணுங்கள். இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லொகின் பண்ணுங்கள். லொகின் பண்ணி போட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இருந்தால் உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் அட் ஆகி இப்படி பாயிண்ட்ஸ் ஓடிக்கொண்டிருக்கும். ஜீரோலேருந்து ஓடிக்கொண்டிருக்கும். ஏன் ஜீரோலேருந்து ஓடுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேணாம். மேலே மெயில் கார்டு பக்கத்தில் கனெக்ட் ப்ளோட் இருக்கும். இந்த கனெக்ட் ப்ளோட்டை கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்க ப்ளோட்டை கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கனெக்ட் பண்ணிங்களா இருந்தால் வெரிஃபிகேஷன்லாம் கேட்கும். அதில் நாங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரிலாம் கேட்கும். அதை முடித்த பிறகு பேக் பண்ணிங்களா இருந்தால் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக இது காணாமல் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி வச்சுருந்தீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸும் இதில் ஷோ ஆகும். உங்களுடைய இதோட கனெக்ட் ஆகிட்டு பழையபடி முதல் புல்லட்டை மட்டும் கனெக்ட் பண்ணி நாங்கள் வெரிஃபை பண்ணியிருந்தோம். இப்போ இமெயிலையும் பாஸ்வேர்டையும் முன்னே கொடுத்து ரெண்டையுமே வெரிஃபை பண்ணி நாங்கள் ஒரு சேஃபுக்காக நாங்கள் அதை பண்ணுறோம். ஸோ இந்த டாஸ்க்கு கட்டாயம் பண்ணிக்கொள்ளுங்க. பழைய யூசர்ஸ் ஃப்ளோ 3ல ஜாயின் பண்ண யூசர்ஸ் புதுசாக ஜாயின் பண்ண போகிறவர்கள் பிரச்சனை இல்லை. உங்களோட மெயிலையும் வோலட்டையும் கனெக்ட் பண்ணி புதுசு மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பழைய யூசர்ஸ் நீங்கள் எந்த வோலட்டை கனெக்ட் பண்ணியிருந்தீங்களோ அதே வோலட்டை கனெக்ட் பண்ணணும். இல்லாவிடத்து உங்களுடைய ஏர்ன் பண்ணி வச்சு எல்லா பென்ஸும் இல்லாமல் போயிடும். அதோட டாஸ்க் ஆப்ஷனில் வந்து பாருங்கள் டெய்லி செக்கின் திருப்பி ஒர்க் ஆகுது. அதோட புதுசாக சில புதுசு டாஸ்க்கள் இல்லை. இது நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ண டாஸ்க்கள் திருப்பி ரீஜெனரேட் ஆகி புதுசாக வந்துருக்குது. பாயிண்ட்ஸ் எல்லாம் திருப்பி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஒவ்வொரு டாஸ்க்கும் 500 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ பழைய டாஸ்க்கை நாங்கள் பண்ணியிருந்தோம்னு சொல்லி கேர்லஸாக இருக்க வேணாம். திருப்பி வந்து பாருங்கள் அதில் புது டாஸ்க்கள் இருக்குது. அதோட பழைய டாஸ்க்களும் திருப்பி ரீஜெனரேட் ஆகி வந்திருக்கு. அந்த டாஸ்க்கில் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை பற்றின வேறு ஒரு அப்டேட் வர நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தும். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.